வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி எப்படின்னா உங்களோட பிளட் லைன் தான். நேற்று போட்ட வீடியோவில் நான் சொன்னேன், அதாவது பிளட் லைனில் அந்த ஓஜி பிளட் லைனில் ரோமன் ரெயின்ஸோட அந்த டீமில் வந்து சிஎம் பங்க் வந்து சேர போகிறாரு அப்படின்னு சொன்னேன். சொன்ன மாதிரி நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடந்துச்சு. ஏன்னா உங்களோட பெஸ்ட் இந்த வேர்ல்டான சிஎம் பங்க் வந்து ரோமன் ரெயின்ஸோட அந்த ஓஜி பிளட் லைனில் 5வது நபராக இணைஞ்சிட்டாரு. அதோட அஃபிஷியல் போஸ்டர் தான் இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் உங்களோட சிஎம் பங்க்கு அந்த 5வது நபராக இருக்கிறாரு. சொன்னது நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடந்துச்சு. சரிங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்க போகுது. திருப்பமே இனிமே தான் கச்சேரி ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இதில் வந்து அதிகமாக ஃபேன்ஸ் வந்து கேட்ட ஒரே ஒரு கொஷின் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த ஓஜி பிளனில் நாங்கள் வந்து சிஎம் பங்க்லாம் சேருவார்னு சொல்லி கொஞ்சம் கூட நாங்கள் எதிர்பார்க்கல. செத்தரோன்ஸ் தான் சேருவார்னு பார்த்தோம். ஆனால் செத்தரோன்ஸ் சேரல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் வீடியோட நான் எண்டில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய சோலோ சிக்கா வராரு. சோலோ சிக்காவா அவரோட தீம் மியூசிக்கில் நம்மளுடைய சோலோ சிக்காவா, டாமா டாங்கா, டாமா லாங்கா, ஜாக்கஃபா டூ, நம்மளுடைய பிரான்சன் ரீட், இவங்க 5 பேர் வராங்க. அந்த 5 பேர் வந்து அவங்களோட என்னென்ன பண்ணணுமோ அந்தந்த வேலைகளை நம்மளுடைய பிளட் லைன் 2.0 எல்லாமே பண்ணுறாங்க. அதாவது இனிமே நாங்கள் தான் இங்கே கெத்து, எங்களை மீறி அங்கே யாருமே கிடையாது. சர்வே சீரிஸில் அந்த ஓஜி பிளட் லைனுக்கு 5வது நம்பர் வந்து யாருமே கிடைக்கல, ஒருத்தவனும் கிடைக்க மாட்டான். ஏன்னா அது எங்களுக்கு தெரிஞ்சது தான். நாங்கள் பாரு, அதாவது அந்த சர்வே சீரிஸுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். நான் இருக்கிறேன், ஜாக்கஃபாட்டு இருக்கான், டாமா டாங்கா, டாமா லாங்கா, பிரான்சன் ரீட், நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். ஆனால் ஓஜி பிளட் லைனுக்கு அந்த 5வது நபர் அப்படிங்கிறது கிடைக்கல, கிடைக்க மாட்டான், கிடைக்கவும் கூடாது. ஏன்னா அவனுங்க என்ன பண்ணானுங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் உனக்கு வந்து 5th நம்பர் கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோ சிக்காவை கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாரு. உடனே நம்மளுடைய பிளட் லைன் அதாவது நம்மளுடைய ஓஜி பிளட் லைன் எல்லாமே வருது. ரோமன் ரெயின்ஸு, ஜிம்மி, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இவங்க எல்லாருமே வராங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோமன் ரெயின்ஸ் ஒத்துக்கிறார். சரிப்பா, நீ சொன்னது உண்மை தான். அதாவது எங்களுக்கு வந்து 5வது நபர் கிடைக்கல தான், நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு வந்து கண்டிப்பாக நேரம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வருவோம். ஆனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த சர்வீஸ் சீரிஸில் 5வது நபரோட தான் நாங்கள் கலந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு. அதாவது நம்மளுடைய சோலோ சொல்கிற என்ன விஷயம்னா, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல, நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேளு, அதாவது நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி நீ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்ட அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உன்னை மன்னித்து நான் விட்டுறேன். சரியா? அதாவது என்னோட காலுக்கு கீழே இருந்துக்க ரோமன், அதாவது எனக்கு அடிமையாக நீ இருந்துக்க. ஆனால் உனக்கு வந்து இப்போவும் இல்லை, எப்போயுமே இல்லை, உனக்கு வந்து சர்வே சீரிஸில் 5வது நபர் கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோ வந்து கட் அண்ட் ரைட்டாக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்ட்டு சொல்கிறார். அதாவது ரோமன் ரெயின்ஸும் அப்படியே தகச்சு போய் நிற்கிறார். சரி, நம்மளுடைய சோலோ சொல்கிற சரிதானாக்கு, அப்போ நமக்கு யாருமே கிடைக்கலையா, அப்போ நம்மளோட கதி அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸே ரொம்பவும் ஒரு ஃபீலிங்காக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப வச்சாம்பாடுறா ட்விஸ்ட்டு, இது தானா ட்விஸ்ட் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ வச்சாம்பாரு ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. ஆனால் இதெல்லாம் உண்மையிலுமே அல்டிமேட். ஆனால் நிஜமே சொல்கிறேன், ஆனால் ஃபேன்ஸ்லாம் யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் கொஞ்சம் கூட நானே இந்த விஷயத்தெல்லாம் டபிள்யூ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்காம இந்த விஷயத்தை, அதாவது இந்த நான் பார்க்குறப்ப லைவாக நான் பார்க்குறப்ப அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தேன். நான் என்ன அறியாமே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு டபிள்யூ வந்து அந்த விஷயத்த பண்ணியிருந்தாங்க. அதாவது வாய்ஸ் மேன் த பால் ஹேமன், உன்னோட அந்த ஒரு குரலை கேட்கறதுக்கு எத்தனை நாளாக காத்திருந்தோம். அதாவது வந்தோன்னே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மை நேம் இஸ் பால் ஹேமன், இந்த ஒரு குரலுக்காக தாண்டா. நிறுத்து, என்ன நீ பாட்டு பேசிகிட்டே போகிற, சர்வே சீரிஸ்னால் 5 பேர் தானே, 5 and 5 தானே, நீ பாட்டுக்கு 4ன்னு சொல்கிற. அதாவது இப்போ பாரு ஒருத்தன் வருவான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம் பங்கை நம்மளுடைய பால் ஹேமன் கூப்பிட்றாரு. வாடா, இனிமேல் நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்மளுடைய சிஎம்க்கு வந்து அவரோட அந்த ஒரு பேண்டு வந்து அவரோட கையில் சுற்றிக்கிட்டு வர்றதெல்லாம் உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் சொல்லுவேன், ஒரு சிங்கத்தையே நம்மளால் வச்சு சமாளிக்க முடியாது, ஒரே கூண்டில் 2 சிங்கம் எப்படி? ரோமன் ரெயின்ஸு, சிஎம்க்கு 2 பேருமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குப்பா. ஆனால் வந்தோடனே நம்மளுடைய பேச்சு கிடையாது, ஒன்லி வீச்சு தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிஎம்க்கு வந்தோடனே உள்ளே இறங்கிட்டார். களத்தில் இறங்கணுன்னா அந்த விஷயத்தில் நீங்கள் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய சிஎம்க்கு வந்து அட்டாக் பண்ணது யாரா அப்படின்னு கேட்டால் உங்களோட பிரான்சன் ரீட், அதாவது பிக் பிரான்சன் ரீட். அதாவது இதுக்கு முன்னாடி சொன்னல, அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் சொன்னேன். அதாவது நம்மளுடைய சிஎம்க்கும் பிரான்சன் ரீடுக்கும் ஒரு கான்ட்ரவர்சல் போய்கிட்டு இருக்குது. அதாவது நம்மளுடைய
பிரான்சன் டீடே சொல்லியிருப்பார். அதாவது சிஎம்க்கு வந்து அதாவது நீ வந்து என் கூட மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறியா, அதாவது நான் வந்து என்னோட சுனாமியான அந்த ஒரு ஃபினிஷரை வந்து நான் உன் மேலே போட்டேன் அப்படின்னா அதாவது கொக்கோ கோலா வந்து பெப்சியாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பிரான்சன் டீடே வந்து நம்மளுடைய சிஎம்க்கு சொன்னதுக்கு சொல்லியிருப்பார். அதோட ஒரு ரிவெஞ்ச் தான் இது. அதனால் இவங்களுக்கான ஃபுட் கிரியேட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இவங்களுக்கு நடக்கணும் கண்டிப்பாக. ஆனால் சர்வே சீரிஸில் வந்து தரமான சம்பவங்கள் அப்படின்னு நிறையா இருக்குது. ஆனால் ரோமன் ரெயின்ஸோட அந்த ஒரு சூப்பர்மேன் பஞ்சாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய பெஸ்ட் இந்த வேர்ல்டான சிஎம்எங்கோட அந்த ஒரு அது வாயில் கூட வரமாட்டேங்குது. ஆனால் அந்த ஒரு டிசிஎஸ் மூவாக இருக்கட்டும், உண்மையிலுமே அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்ன, ஓஜி பில்லியனுக்கு 5வது நம்பர் கிடச்சாச்சு. இனிமேல் வெட்டியை போட வேண்டிதான். தலை தான் தாறுமாறு தக்காளி சோறு தான். இதில் இன்னொரு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே வேணும் நண்பா. அதாவது இந்த சர்வே சீரிஸ் அந்த ஒரு ஓஜி பில்லியனோட அந்த நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்முடைய சிஎம்எங்கை கொண்டுட்டு வந்தார்ல, அந்த மேட்சுக்காக மட்டும்தானே தவிர இதுக்கப்புறம் உங்களோட சிஎம்எங் வந்து தொடர்ச்சியாக அந்த ஒரு ஓஜி பில்லியனில் இருப்பாரா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நம்முடைய சிஎம்எங் வந்து ஒரு பெரிய ரெஸ்லர். அவர் போய் இந்த ஒரு பிளட் லைனுக்குள்ளே வந்து இருப்பாரா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிஎம்எங்க்கு வந்து இந்த ஓஜி பில்லியனுக்கு அந்த ஒரு சர்வீஸ் சீரிஸுக்காக மட்டுமே தான் நம்முடைய பால் ஹேமனை வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பார். சர்வீஸ் சீரிஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுடைய சிஎம்எங்க்கு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத அவர் பார்த்துட்டு போயிடுவார். ஏன்னா இப்போ நம்முடைய சிஎம்எங்க்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பிரான்சன் டீடை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா பிரான்சன் டீடுக்கும் நம்முடைய சிஎம்முக்கும் ஒரு ஃபியூட் போகுதுல, அதனால் நம்மளுடைய பிரான்சன் டீடை பழி வாங்குறதுக்காக கூட நம்மளுடைய அந்த ஓஜி பிளட்லைனில் நம்மளுடைய சிஎம்முக்கு இணைஞ்சிருக்கலாம். நான் எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓஜி பிளட்லைனில் நம்மளுடைய சிஎம்முக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பிரான்சன் டீடை பழி வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய சிஎம்முக்கு கூட அந்த ஓஜி பிளட்லைனில் இணைஞ்சிருக்கலாம். அதுக்கான ஒரு ரீசனாக கண்டிப்பாக இதையும் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னொரு எதிரி இருக்கார். அது யாருன்னு கேட்டால் உங்களோட செத்ரோன்ஸுக்கும் பிரான்சன் இருக்குது. அது ஒரு ஃபியூட் இருக்குது. அதை வந்து நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சொல்லாமலாம் இருக்குல்ல. இதில் இந்த ஃபோட்டோ வந்து உண்மையிலுமே நல்லா இருக்கா அப்படின்னு சத்தியமாக சொல்லுங்கள். அதாவது 2 சிங்கம் சரிங்களா, இங்கிட்டு ஒரு சிங்கம் இங்கிட்டு ஒரு சிங்கம், ரோமன் ரெயின்ஸு சிஎம்எங்க்கு நடுவில் இருக்கு பாரு, அதுதான் அந்த சிங்கத்தோட ஓனரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃப்யூச்சரில் வந்து நம்மளுடைய வாய்ஸ்மேனான நம்மளுடைய பால் ஹேமன் வந்து நம்மளுடைய சிஎம்எங்குக்கும் மேனேஜர் ரோல் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் மேனேஜர் ரோலாக நம்மளுடைய பால் ஹேமன் பண்ணார். 2 பேருமே யாரோட காய் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பால் ஹேமனோட காய் தான் 2மே. எப்படி சொல்கிறதுனா பால் ஹேமனோட ஒரு தத்து பிள்ளைகள் அப்படின்னா இவங்களை கண்டிப்பாக சொல்லலாம். அதுக்கான முழு தகுதிகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத யாராலுமே மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது, அதே மாதிரி ஏற்றுக்காமல் இருக்கவும் முடியாது. ஆனால் கண்டிப்பாக நான் இதை வந்து சொல்லணும் அப்படிங்கன்னா உண்மையிலுமே இது சொல்லியே ஆகணும். ஆனால் கண்டிப்பாக ஆனால் 2 பேருமே அந்த ஒரே ஃப்ரேமில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறப்ப இதில் எப்படி இருக்கும், அதாவது ஒரு சிங்கத்தை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே பார்க்குறத விட அதை வந்து சுற்றி திரியிறப்போ அதோட ஃபேமிலியோட பார்க்குறப்ப எப்படி இருக்கும், அதை வளர்த்த ஓனரோட இருக்கிறப்ப எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இப்போ. அதாவது நம்மளுடைய செத்தோன்ஸோட கதி என்னடா கேள்விக்குறி தான் நண்பா. அதான் சொன்னால் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லிட்டேன் நானே. இதோட 2-3 தாடி சொல்லிட்டேன். அது நம்முடைய செத்தோன்ஸுக்கும் நம்மளுடைய பிரான்சன் டீடுக்கும் கதை இருக்குது. அது முடிஞ்சு போச்சு தான். இப்போ நடக்க போகிற ஸ்மாக்டவுனாக இருக்கட்டும், இல்லை ராவாக இருக்கட்டும், இதில் வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக வருவார். வந்து யாருக்காக வருவார்னு கேட்டால் ஓஜி பில்லியனில் ஹெல்ப் பண்ணலாம் ஒன்றும் வரமாட்டார். எதுக்காக வருவான்னு கேட்டால் நம்முடைய பிரான்சன் டீடை போட்டு பொழக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருவான். ஏன்னா இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்னால தான் நம்முடைய செத்ரோன்ஸை வந்து நம்முடைய சோலோ சிக்காவோட உதவியால் நம்முடைய பிரான்சன் டீட் வந்து செத்ரோன்ஸை க்ளீனாக பீட் பண்ணிட்டாரு. அதுக்காக திரும்பி ரிவெஞ்ச் எடுக்கணும், அதாவது சோலோவையும் பழி வாங்கணும், அதேமாதிரி நம்முடைய பிரான்சன் டீட்டையும் பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து கண்டிப்பாக ரா இல்லை ஸ்மாக்டவுனுக்கு கண்டிப்பாக வருவாங்க. செத்ரோன்ஸு ரா ஸ்மாக்டவுன் அப்படின்னு 2 பிராண்டுக்குமே நம்மளுடைய செத்ரோன்ஸ் வர போகிறப்ப அதே ஃபியூடில் இருக்க நம்மளுடைய அந்த சர்வீஸ் சீரிஸுக்கான அந்த ஒரு ஃபியூடு போயிட்டுருக்கு. இல்லை இப்போ ஓஜி பிளட்லைன் நியூ பிளட்லைனுக்கு அந்த ஒரு ஃபியூடு போயிட்டுருக்கப்ப நம்மளுடைய பிரான்சன் டீட் வந்து இப்போ பிளட் லைன் 2.0 இருக்கார். அவரை வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் அட்டாக் பண்ணுறப்ப அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய செத்ரோன்ஸை அட்டாக் பண்ணலாம். அதாவது பிளட் லைன் 2.0 இருக்க எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய செத்ரோன்ஸை அட்டாக் பண்ணலாம். அப்போக்கி சேவ் பண்ணுறதுக்காக அதாவது ஓஜி பிளட்லைன் இருக்க ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், ஜிம்மி சேமி சேனு, அதுக்கப்புறம் நம்முடைய சிஎம் இவங்க எல்லாருமே வரலாம். அப்போக்கி வந்து நம்முடைய செத்ரோன்ஸை சேவ் பண்ணுறப்ப அப்போக்கி டேர்ன் ஆகலாம். அதாவது நான் வந்து நீ வந்து என்னை அடிக்கிறதுக்கு யார், அதாவது நீ வந்து என்னை தடுக்கிறதுக்கு யார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து நம்மளுடைய சிஎம்எங் மேலே காண்டாகிறான். அந்த ஒரு ஃபியூட் அதாவது பிரான்சன் டீடுக்கும் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் இருக்கிற அந்த ஒரு ஃபியூட் வந்து அங்கே நான் வந்து கட்டாகிற மாதிரி காட்டிட்டு நம்மளுடைய சிஎம்எங்குக்கும் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்குமான ஒரு ஃபியூடை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம தேக்க போகிறப்ப ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போனோம் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய போன வருஷத்தில் வந்து சர்வீஸ் சீரிஸுக்கு வந்து நம்மளுடைய சிஎம்எங் வந்து ரிட்டன் வர்றப்போ
யாருக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்குறத பிடிக்கல அப்படின்னு சொல்கிறத விட சுத்தமாக சிஎம்க்கு வந்து டபிள்யூடபிள்யூக்குள்ள வந்ததே பிடிக்கல அப்படின்னு சொல்லி வெறுத்தது யாருன்னு கேட்டால் நம்முடைய செத்ரோன்ஸ் தான். அந்த செத்ரோன்ஸுக்கும் நம்முடைய சிஎம்முக்கும் ஏகப்பட்ட ஒரு பேக் ஸ்டோரியிலன்னு சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால கூட நீ வந்து என்ன தடுக்கிறதுக்கு யார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து நம்முடைய சிஎம்எங் மேலே காண்டாகலாம். அவங்களுக்கு அவங்கன்னு ஒரு ஃபியூடு வந்து கிரியேட் ஆகலாம். அந்த இடத்துல கிரியேட் ஆகுறப்ப ஏன்னா அந்த கிரியேட் ஆகினாலும் கண்டிப்பாக சர்வீஸ் சீரிஸ் நடக்கிறப்ப கூட நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து பிரான்சன் ரீட்டை அட்டாக் பண்ணலாம். அட்டாக் பண்ணுறப்ப கூட நம்மளுடைய சிஎம் வந்து எதிர்த்துக்கலாம். நீ வந்து எதுக்கு இதுக்குள்ளே வர்ற அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே வந்து திரும்பி அந்த ஒரு ஃபியூடுக்கான அந்த ஒரு பில்டப் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் கண்டிப்பாக ரெசல்மனியா 41ல் வந்து சிஎம் பங்க் வெர்சஸ் செத்ரோன்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு கண்டிப்பாக ரெசல்மனியா 41ல் நடக்க போகுது. அதுக்கான ஒரு ஃபியூடை அதுக்கான ஒரு மேட்ச்சுக்கான ஒரு பில்டப்பை வந்து டபிள்யூடபிள்யூ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த விஷயங்களுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும். நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது நண்பா. அதனால் எத்தனை பேர் வந்து சர்வீஸ் அதாவது ரெசல்மனியாவில் சிஎம் பங்க் வெர்சஸ் செத்ரோன்ஸ் மேட்சை பார்க்க எத்தனை பேர் ஆவலாக இருக்கீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. அதுக்கு முன்னாடி இப்போ ஓஜி பிளட்லைனில் உங்களோட பெஸ்ட் இந்த வேர்ல்டான சிஎம் பங்க் சேர்ந்துருக்காரு. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. ரெகுலராக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும். அதனால் ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கள் நண்பா. அப்போ தான் உங்களை மாதிரி ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த சேனலில் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகும்.